அண்மை செய்தி. சென்னை விசிக, சிபிஐ, சிபிஎம் கட்சியினர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். டி நகரில் உள்ள சிபிஎம் அலுவலகத்தில் திருமாவளவன், சண்முகம், வீரபாண்டியன் ஆகியோர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 3 கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். தவேக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தால் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புவதாக திருமாவளவன் கூறியிருந்தார். ஆட்சி அமைக்க பிற கட்சிகளின் ஆதரவை நாடுவது குறித்து விஜய் திட்டம் என தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள விசிக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. முழு விவரங்கள் என? வணக்கம். சிபிஐ மாநில செயலாளர் சண்முகம், சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன், விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் இணைந்து சென்னை டி நகரில் உள்ள சிபிஎம் அலுவலகத்தில் திடீர் ஆலோசனையானது நடத்தி வருகின்றார்கள். இன்று காலையில் எழும்பூரில் உள்ள கார்ல் மார்க்ஸ் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் 3 கட்சி தலைவர்களும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களோடு மு.க. ஸ்டாலினை தேனம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்த பிறகுதான் இந்த திடீர் ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. தவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தவேகவுக்கு ஆதரவா என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவனும் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னையில் விசிக, சிபிஐ, சிபிஎம் கட்சியினர் அந்த முக்கிய ஆலோசனை இன்று பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இந்த 3 கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனை பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தவேக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தால் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தெரிவித்த நிலையில் இந்த ஒரு கூட்டமானது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியை மக்கள் விரும்புவதாக திருமாவளவன் கூறியிருந்தார். ஆட்சி அமைக்க பிற கட்சிகளின் ஆதரவை நாடுவது குறித்து விஜய் ஒரு பக்கம் திட்டமிட்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஒரு கூட்டமானது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 3 கம்யூனிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட், சிபிஎம், சிபிஐ மற்றும் திருமாவளவனுடைய விசிக கட்சி ஆகிய 3 கட்சிகளும் தலா 2 என 6 தொகுதிகளை தன் வசம் வைத்திருக்கிறார்கள். விசிக கட்சியை பொறுத்தவரை காட்டுமன்னார் கோவில் மற்றும் திண்டிவனம் ஆகிய 2 இடங்களையும் வெற்றி பெற்று வைத்திருக்கிறார். சிபிஐ பொறுத்தவரை தடி மற்றும் திருத்துறைப்பூண்டி ஆகிய 2 இடங்களையும் வசம் வைத்திருக்கிறார். அதேபோல் சிபிஎம் பொறுத்தவரை பத்மநாபபுரம், கீழ்வேலூர் ஆகிய 2 இடங்களையும் தன் வசம் வைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் 108 இடங்களை வென்றுள்ள தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் நீட்டித்து வருகிறது. இந்த சூழலில்தான் 3 கட்சிகளும் தற்பொழுது இங்கே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறது. விஜய்க்கு ஆதரவு கொடுக்குமா இல்லையா என்பதை இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் இது குறித்து 3 தலைவர்களிடம் கேட்டபொழுதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டம் முடிந்த பிறகுதான் என்ன நிலவரம் என்று தெரிய வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.